பலாக்கொட்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு நான் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 4 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நடுவில் கீத்து போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றும்போது கிரேவி குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும், நம்ம குழம்பாக கிடைக்கும். இல்லைன்னா எதனா வதக்கி போட்டாலும் அங்கங்கே அந்த தக்காளி கிடைக்கும். குழந்தைங்க கூட அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம அரைச்சி போடும்போது குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போடலாம். காரம் உங்களுக்கு தேத்தாப்பில் போட்டுடுங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 25 பலாக்கொட்டை கத்தியிலே 1-2 தோல் சீவி வச்சுருக்கேன். தோலோடையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கத்தியில் எப்படி சரண்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி தோல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நான் 25 பலாக்கொட்டை, ஒரு 6 கத்திரிக்காய் முழுசாக போடுறேன். இப்படி நடுவில் கீத்து போட்டு பூச்சி ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்த்துடுங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோடு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் பலாக்கொட்டை மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், உப்பு பார்த்து போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நல்லா காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பலாக்கொட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி,
ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நரம் இடித்து வச்சுக்கோங்க, பேஸ்ட்டாக போடாதீங்க. இப்படி இடித்ததை போட்டுக்கலாம். இப்போ ஜார் அலசினா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.